வணக்கம் முருக பக்தர்களே. வேல் வேல் வெற்றிவேல். இன்று நான் உங்களுடன் பகிரப்போகும் அனுபவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள குமரஞ்சேரி முருகன் கோவில் பற்றியது. இந்த கோவிலை பற்றி தெரியாத முருக பக்தர்கள் இருக்கவே மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த கோவிலின் மகிமையை பற்றி பலரிடம் கேட்டு நானும் ஒரு நாள் தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். முதல் முறையாக கோவிலுக்கு சென்றபோது அங்கிருந்த பக்தர்களின் கூட்டத்தை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு கூட்டம்! அப்பொழுது எனக்கு இந்த கோவிலில் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்ற உணர்வு தோன்றியது. அதன் பிறகு அங்கிருந்த பெரியவர்களிடம் இந்த கோவிலின் வரலாற்றை கேட்டேன். அவர்கள் சொன்ன விஷயம் என்னை மிகவும் வியக்க வைத்தது. இந்த கோவில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மேதூர் அருகிலுள்ள குமரஞ்சேரி கிராமத்தில் அமைந்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு குமரஞ்சேரி ஏரியிலிருந்து மிகவும் பழமையான முருகப்பெருமானின் சிலை கண்டெடுக்கப்பட்டதாம். அந்த சிலையை ஊர் மக்கள் மிகுந்த பக்தியுடன் எடுத்து வந்து அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தார்கள். இன்று அந்த முருகப்பெருமான் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அங்கிருந்தவர்கள் என்னிடம் ஒரு விஷயம் சொன்னார்கள். மனதில் ஒரு நல்ல வேண்டுதலை வைத்து தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் வந்து முருகனை மனதார வழிபடு. 6 அகல் விளக்குகள் ஏற்றி வேண்டிக்கொள். முருகன் உன்னை கைவிட மாட்டார் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. நானும் மனதில் ஒரே ஒரு வேண்டுதலை வைத்து தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் இந்த கோவிலுக்குச் சென்றேன். ஒவ்வொரு வாரமும் 6 அகல் விளக்குகள் ஏற்றி மனமுருகி முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டேன். உண்மையாகச் சொல்லுகிறேன். அந்த முருகரை நேரில் பார்க்கும்போதே மனதுக்கு ஒரு அளவில்லாத அமைதி கிடைக்கும். அவர் முகத்தை பார்த்தவுடன் நம்முடைய கவலைகள் எல்லாம் மறைந்து முருகன் நமக்கு அருகிலேயே நின்று அருள் செய்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். பலர் என்னிடம் 6 வாரம் தொடர்ந்து வரும்போது ஏதாவது ஒரு தடை வரும் என்று சொன்னார்கள். ஆனால் முருகனின் அருளால் எனக்கு எந்த தடையும் வரவில்லை. தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளும் தரிசனம் செய்து என் வேண்டுதலை மனதார சமர்ப்பித்தேன். நான் நினைத்தது எப்படி நிறைவேறும் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் முருகன் மீது வைத்த நம்பிக்கையை மட்டும் நான் ஒருபோதும் விடவில்லை. காலம் வந்தபோது என் வாழ்க்கையில் நான் வேண்டிய நல்ல விஷயம் நடந்தது. அதனால்தான் இந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்கிறேன். இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான அனுபவம். இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த கோவிலுக்கு செல்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். பொன்னேரியிலிருந்து நேரடி பஸ் வசதி மிகவும் குறைவாக உள்ளது. ஒரு சில பஸ்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. அதனால் பெரும்பாலான பக்தர்கள் பொன்னேரியிலிருந்து ஆட்டோவில்தான் கோவிலுக்கு செல்கிறார்கள். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் கூட்டம் மிகவும் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பினால் தரிசனம் நன்றாக செய்ய முடியும். பயணம் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் முருகப்பெருமானை தரிசித்த பிறகு அந்த சிரமம் எல்லாமே மறந்து போய்விடும். நீங்களும் மனதில் ஒரு நல்ல வேண்டுதலை வைத்து முழு நம்பிக்கையுடன் குமரஞ்சேரி முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். முருகனின் அருள் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லது நடக்க வேண்டும் என்று மனதார வேண்டுங்கள். முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். இது போன்ற முருகப்பெருமானின் மகிமை, கோவில் வரலாறு மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள்.